ஹிதாயத்துல்லா உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். வக்ஃபு வாரியம் சட்டம் திருத்தம் 1995க்கு பிறகு மீண்டும் ஒரு சட்ட திருத்தத்திற்கு மத்திய அரசு தயாராகிறது. எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணுறீங்க. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப நீங்கள் சொன்ன கோரிக்கை ஏற்கப்பட்டு இப்போ நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கான கமிட்டியும் போட்டாச்சு. இந்த சூழலில் இந்த மசோதாவை திருத்தம் செய்ய வேண்டிய கட்டாயம் இப்போது ஏன் வந்திருக்கிறது? அதில் உங்களுடைய எதிர்ப்புகளாக நீங்கள் முன்வைக்கக்கூடியதற்கான காரணங்கள் என்ன? அந்த எதிர்ப்புக்கான காரணங்கள். பொதுவாக சட்ட திருத்தம் என்பது தேவைப்படும் போது அவசியம்தான். நம்ம இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் ஃப்ளெக்சிபிள் என்று சொல்வார்கள். திருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தால் திருத்தப்படலாம். வெள்ளையர் ஆட்சி காலத்தில் எல்லா மதங்களுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த மத சுதந்திரம், அதன் பிறகு வந்த இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு பிறகு வந்த ஆட்சியில் 1954லையும் அந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. சில திருத்தங்கள் தேவைப்பட்டது 93ல் உருவாக்கப்பட்டது. இன்னும் சில திருத்தங்கள் தேவைப்பட்டது 2013லும் உருவாக்கப்பட்டது. சார், திருத்தங்கள் தேவை, நான் இல்லை என்று சொல்லவில்லை. இந்த திருத்தம் என்பது மத சுதந்திரத்திற்கான சட்டம். அதே மாதிரி பிரிவு 30 என்ன சொல்லுது, அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டம் சிறுபான்மை மக்களுக்கு என்ன கொடுத்துருக்கு, வெள்ளையர்கள் ஆட்சி கூட எப்படி ஒரு நீதியாக நேர்மையாக நடந்திருக்கு, அதற்கு பிந்தைய ஆட்சிகள் எப்படி நடந்திருக்கு. இந்த பாஜக ஆட்சி 10 ஆண்டுகளாக செய்யாத ஒன்றை அடுத்தடுத்து வரக்கூடிய தனக்கு இந்து மக்களுடைய வாக்குகள் குறைந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிய பிறகும் கூட நமக்கு இந்து மக்களுடைய அந்த பிளவுபட்டால் உருவாகக்கூடிய, கலவரத்தை உருவாக்கினால் உருவாகக்கூடிய, முஸ்லீம்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ விரோதமாக பேசினால் உருவாகக்கூடிய அந்த வாக்கு வங்கி தங்களுக்கு குறைந்திருக்கிறது என்ற ஒரு நிலையில் அவர்கள் நினைத்திருந்தால் 10 ஆண்டுகளில் ஏதோ பண்ணியிருக்கலாம். இப்போ அவங்க செய்கிறதுக்கு காரணம் அடுத்து ஒரு ஹரியானா மகாராஷ்டிரா தேர்தல்களும் வரக்கூடிய ஒரு சூழல். இதெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசியதை தான் இப்போ நான் மீண்டும் பேசுகிறேன். இப்போ இந்த அடிப்படையில் இந்த பாஜக அரசு நியாயமான திருத்தங்களை கொண்டு வரணும்னு உண்மையிலே நினச்சிருந்தா, இந்தியாவில் இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் சகோதரர்களாக வாழக்கூடிய இந்த நாட்டில் அனைத்து வகை பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் 25 விழுக்காடு முஸ்லீம்கள் வாழக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முஸ்லீம் எம்பி கூட வரக்கூடாதுன்னு நினச்ச பாஜக இன்றைக்கு என்ன செஞ்சுருக்கணும்? இன்றைக்கி ஒரு கூட்டணி ஆட்சி, அதாவது மதசார்பின்மை மீது அக்கறை உள்ள நிதிஷ்குமார் அவர்களும் நம்முடைய சந்திரபாபு நாயுடும் ஆதரிக்கக்கூடிய ஒரு ஆட்சி என்ன செஞ்சிருக்கலாம்? நியாயமா என்ன கேட்குறேன், அது எப்போ ஓட்டு எடுக்கும் போது தெரிஞ்சு வரும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அப்படின்னா கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறேன். இவங்க என்ன செஞ்சிருக்கலாம்? வேற வழி இல்லாமல் 10 வருஷங்களா நிலைக்குழுவுக்கு அனுப்பாதவங்க இன்னைக்கு அனுப்பக்கூடிய ஒரு கட்டாயம் வந்திருக்கக்கூடிய எண்ணம்லாம் அவங்களுக்கு வந்திருக்கு. என்ன 370 இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களில் நேரடியாகவே இந்த மக்களுக்கு எதிராக நடந்த பாஜக என்ன செஞ்சுருக்கலாம்? நாங்கள் வேறு ஒன்றும் செய்யலை. இந்தியாவில் எவ்வளவோ அறிஞர்கள் இருக்காங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் அறிஞர்கள் இருக்காங்க, விவரம் தெரிந்தவர்கள் இருக்காங்க. முதல்ல இந்த சட்டத்தை கொடுத்து, இப்போ நீங்கள் உங்களுக்கு சமீபத்தில் பொது சிவில் சட்டத்துக்கு முன்னால் ஆராய்ச்சி பண்ணுறது, மக்கள்கிட்ட கொண்டு போய் கருத்து கேட்குறது, அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கை வரும்போது மக்கள்கிட்ட கேட்குற மாதிரி இதை குறைஞ்சபட்சம் மக்கள்கிட்ட கேட்க வேணாம், பாராளுமன்ற உறுப்பினர்களை முதல்ல அவங்களுக்கு இதை அறிமுகப்படுத்தி இதில் என்னென்ன மாற்றம் கொண்டு வரலான்னு சொல்லியிருந்தா இந்த விசித்திரமான ஒன்று. இப்போ உதாரணமாக இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கிறது, நாளைக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் நடக்க? பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டது நான் கேட்கல. நாளைக்கு சமணர்களுக்கு எதிராக ஏன் நடக்கக்கூடாது? நாளைக்கு வைணவர்களுக்கு ஆதரவாக RSS வைணவர்களுடைய ஆதரவு உள்ள ஒரு இது, நாளைக்கு சைவர்களுக்கு எதிராக நீங்க அது அடுத்த யூகத்துக்கு போறீங்க. எனக்கு இந்த சட்டத்துக்குள்ள இருந்தே சில கேள்விகள். அதாவது சச்சார் கமிட்டி பரிந்துரைகள் 2006 UPA கவர்மெண்ட் அமைத்தது தான் சச்சார் கமிட்டி. டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமரான காலகட்டத்தில் அமைக்கப்பட்டது. சச்சார் கமிட்டியுடைய பரிந்துரைகள் இதில் ஏற்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிந்துரைகளை தான் நாங்கள் வரைவுள்ள மசோதாவில் வச்சிருக்கிறோம். அதை ஏன் எதிர்க்கிறார்கள்? இதில் நில மோசடிகள் சில வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கு, அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதை ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வர்றதுக்கு, ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு தான் இந்த மசோதா அப்படிங்கிறது தான் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர்
அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணும்போது சொல்லப்பட்டது. கிரண் ரிஜிஜு சொன்னது அதுவும் உண்மைக்கு மாறானதுங்கிறது அவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னால இன்றைக்கு உங்களுக்கு நன்றாக தெரியும், ஏற்கனவே வக்ஃப் வாரியத்துடைய சட்டங்கள் என்பது தாலுகாவிலே அல்லது மாவட்ட பதிவாளர்கிட்ட தான் இருக்கு. ஒரு சொத்து எப்படி மோசடி யார் செய்கிறா, சொத்து மோசடி வக்ஃப் வாரியம் மட்டும் இல்லை, தனிநபர் சொத்தையும் மோசடி பண்ணுறாங்க, பல கம்பெனிகள் சொத்தையும் மோசடி பண்ணுறாங்க. யார் தடுக்கிறது? உங்களுக்கு மாவட்ட பதிவாளர். எல்லா சொத்துக்களும் மாவட்ட பதிவாளர்கள்ட்ட இருக்கு. மாவட்ட பதிவாளர்கள் சந்தேகப்படக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் இல்லை. மாவட்ட ஆட்சியர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைன்னா அந்த சொத்து பிரச்சனை வந்தால் பதிவாளர் சொல்கிறத அல்லது கேட்குறாங்க. ஆக மாவட்ட அதிகாரி என்பவர், ஒரு கலெக்டர் என்பவர் ஐஏஎஸ் படிச்சுட்டு வர்றாரு, அவர் எந்த பின்னணியில் இருப்பார் எப்படின்னு சொல்ல முடியாது. அவர் முழுமையாக நீங்கள் விட்டுற முடியாது. ஒரு மாவட்ட பதிவு, இன்னும் சொல்லப்போனால் வக்ஃப் வாரிய சொத்துக்களுக்கு பிரச்சனை வந்தால் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கும் போகுது. நீங்கள் அங்கே வக்ஃப் ட்ரிபியூனலில் கேட்பாங்களே ஒழிய இறுதி முடிவு எடுக்கிறது நீதிமன்றம். எப்படி பிற மதங்களுடைய சொத்துக்கள், அந்த சொத்துக்களுக்கு எப்படி அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள், ஒன்றுமில்ல, ஒரு சங்கர மடம் இருக்குது, சங்கர மடத்துடைய சொத்து இருக்குது, அந்த சொத்து மாதிரி இது வைணவ மதத்து சொத்து இருக்குது, இப்படி பல்வேறு மதங்கள் சொத்து இருக்குது. இதுகளில் போய் நீங்கள் அந்த சொத்துக்களுக்கு ஒரு அந்த சம்பந்தம் இல்லாதவர்கள், நான் என்ன சொல்கிறேன், இந்துவாகவே இருந்தாலும் கூட சமண சொத்து, அது சமணம் இல்லை, வைணவத்துக்கும் சைவத்துக்கும் உள்ள சொத்துக்களை வைணவத்துடைய தலைவரை கொண்டு போய் சைவ சொத்துக்கு போட முடியாது, சைவ சொத்துக்குடைய இதை வைணவத்துக்கு போட முடியாது. இப்படி போன்ற ஒரு நிலைகள் நாளைக்கு வந்துவிடக்கூடாது என்றுதான் பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகிறாங்க. இன்னைக்கு நீங்கள் முதல் டார்கெட் யாரையோ ஒரு குறி வைக்கிறீங்க, நாளைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக போவீங்க, சமணர்களுக்கு எதிராக போவீங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த சக்தி, நீங்கள் நினைச்சீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவீங்க, நீங்கள் நினைச்சீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தேவை, அதாவது பூரியில், அதாவது நம்முடைய ஒரிசாவில் ஓட்டு வேணும்னு சொன்னால் ஜெய் ஜெகநாத் சொல்வீங்க. அப்போ இந்த மக்களை, இந்து மக்களையும் பிரிக்கிறீங்க, முஸ்லீம் மக்களையும் பிரிக்கிறீங்க. இந்து முஸ்லீம் மக்களுக்கு இடையில நீங்கள் ஒரு பிரிவினையை உருவாக்கி ஆதாயம் தேட முயற்சிக்கிறீங்க. அதுதான் இங்கே உள்ள விஷயம். நீங்கள் பெண்கள்னு சொல்கிறீங்க, தமிழ்நாட்டில் இப்போவும் 2 பெண்கள் வக்ஃப் வாரிய உறுப்பினராக இருக்கிறார்கள். இந்தியா முழுக்கும் முஸ்லீம் பெண்களை யாரும் தடுக்கலை, பல மாநிலங்களில் இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் இருக்காங்க. ஒரு 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்று சொன்னால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வைக்கலாம். அப்போ பிரச்சனை எங்கே வருதுன்னா, இதுவரையும் உத்தரப்பிரதேசத்தில் 10 ஆண்டுகளாக முஸ்லீம் உறுப்பினர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருந்தீங்க. இன்னைக்கு முஸ்லீம் உறுப்பினர்கள் இங்கே வந்துட்டாங்க. அப்போ வக்ஃப் வாரியத்துடைய மேலாண்மையை நீங்கள் ஒரு மாநில முதல்வரோ அந்த முதல்வருக்கு கீழே தான் ஆட்சியர் வர்றாங்க. அப்படி வரும்பொழுது அதை கட்டுப்படுத்துவ முயற்சியில் நீங்கள் இருந்தீங்க, அந்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு பிளவுபடுத்துவதற்காக இந்து முஸ்லீம்களுடைய பிளவு மட்டுமல்ல, முஸ்லீம்களுக்குடைய பிளவு. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஷியாவுக்கு கொடுக்கணுங்கிறாங்க. உண்மை, தமிழ்நாட்டில் வக்ஃப் வாரியத்தில் ஒரு ஷியாவை சேர்ந்த ஒருத்தர் இருப்பார். அதே மாதிரி இந்த சன்னி மதத்தை சேர்ந்ததில் நம்முடைய மாவட்ட காஜி கூட அது உறுப்பினராக இருப்பாங்க. வழக்கறிஞர்கள் 2 பேர் உறுப்பினராக இருப்பாங்க. முத்தவள்ளிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் 2 பேர் இருப்பாங்க. இப்படி வழக்கறிஞர் பார் கவுன்சிலில் உள்ளவங்க வரணும்னு சொல்லுவாங்க. பார் கவுன்சில் இல்லைன்னு சொன்னால் முன்னாள் பார் கவுன்சில் மெம்பரையும் போடலாம். இப்படி ஒரு முறை இருந்துகிட்டு இருக்கு. புதுசாக நீங்கள் பெண்களுக்கு ஏதோ முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஏற்கனவே எடுபடலை. எது எடுபடலை? உங்களுக்கு இந்த விஷயம் இருக்கு இல்லையா, பெண்களுக்கு முத்தலாக்கு பிரச்சனையில் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்துச்சுன்னா, ஒட்டுமொத்த முஸ்லீம் பெண்களும் பாஜகவுக்கு எதிராக தான் இருந்திருக்காங்க. ஏற்கனவே இருந்திருக்காங்க, இப்போவும் தான் இருந்திருக்காங்க. நீங்கள் இப்போ புதுசாக மீண்டும் நீங்கள் எப்படி ஒரு போர்வையில் வர்றீங்க, ஒரு பெண்கள் முஸ்லீம் பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோங்கிற போர்வையில் வர்றீங்க. ஆனால் ஏற்கனவே முஸ்லீம் பெண்கள் வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் எது செய்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக இருந்தால் இந்து வாக்குகளை திருப்பலாம் நினைக்கிறீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இல்லை, இதை சரி பண்ணுறதுக்காக கொண்டு வர்ற ஒரு அமெண்ட்மெண்ட் தானே இது. இந்த மசோதா எப்படி ஒட்டுமொத்தமாக வாக்கு வங்கியே திருப்பும் அப்படின்னு பார்க்குறீங்க? நீங்களே தான் சொல்கிறீங்க, முத்தலாக்கில் அவங்க முயற்சி பண்ணாங்க, ஆனால் அது வாக்கு வங்கியாக கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா இதுவும் வாக்கு வங்கியாக கன்வெர்ட் ஆகுதுல்ல. இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது சொல்ல இது 2 வகையில். ஒன்று, முஸ்லீம்களுக்கு இடையில் இதை கொண்டு போகிறது,
இதை காண்பித்து நாங்கள் பாரு முஸ்லீம்களுக்கு விரோதமாக இருக்கிறோம்னு சொல்லி இந்து மக்கள்லே ஒரு குறிப்பிட்ட சிலர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து நாங்கள் பாருங்க இதை செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணம். இப்போ இன்றைக்கி 3வது பெரிய அதிகமான நிலங்களை வைத்திருக்கக்கூடிய இந்த வக்ஃப் போர்டுன்னு சொல்கிறீங்க, நான் இல்லைங்களே. நீங்கள் தனிநபர்னு பார்த்தா இது கணக்கில் போட்டு பார்த்தீங்கன்னா 5% கூட வராது. இந்தியாவில் இந்து சகோதரர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம் சகோதரர்களுக்கு சொத்துக்கள் தனிப்பட்ட சொத்து. இப்போ இந்த சொத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அதிகமாக யார் பயன்பெறுவா? இப்போ சொல்கிறேன், முஸ்லீம்களுடைய வக்ஃப் வாரியத்துடைய சொத்துக்களில் பெரும்பாலும் இந்து சகோதரர்களும் வாடகைக்கு இருக்காங்க, அவங்களும் நிலத்தை குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. அப்போ சமீபத்தில் கூட வக்ஃப் வாரியம் வந்து ஒரு 100 ஏக்கர் நிலத்தை ஒரு முஸ்லீம் அல்லாத இந்து பெண்மணிக்கு திருநெல்வேலியில் கொடுத்தாங்கன்னு ஒரு பிரச்சனை கூட வந்துச்சு. ஏற்கனவே பல இந்து சகோதரர்கள் இதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. போபாலில் உங்களுக்கு தெரியும், ஆசியாவில் பெரிய மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதில் ஆயிரக்கணக்கான கடைகளில் 90 விழுக்காடு இந்து சகோதரர்கள் தான் அதை வச்சுருக்காங்க. நான் தமிழ்நாடு மட்டும் சொல்லலை, வெளி மாநிலங்களையும் நான் சொல்கிறேன். அப்போ இந்து முஸ்லீம்களுடைய அந்த சொத்து, அந்த வக்ஃப் சொத்துக்களை வந்து பராமரிக்கக்கூடிய அந்த அதிகாரம் வந்து எப்படி திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அதிகாரம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த இந்து மக்கள் கையில், அந்த வைணவ மக்கள் கையில் இருக்குதோ, எப்படி பழனி கோயில் வந்து சைவ மக்கள் கையில் இருக்குதோ, அது மாதிரி மடங்களுடைய சொத்துக்கள் இன்னைக்கு எங்கே இருக்குது? எத்தனையோ மடம் இருக்கும், உங்களுக்கு தெரியும். அகோபில மடமாக இருக்கட்டும், அதே மாதிரி திருவாடுதுறை மடமாகட்டும், இப்படி எந்த மடமாக இருந்தாலும் நாளைக்கு என்ன பேச்சு வரும்? இன்னைக்கு இந்த ஆட்சி வந்து ஏதாவது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை உருவாக்கிடுச்சுன்னா நாளைக்கு வரக்கூடிய ஒரு ஆட்சியோ எல்லா மடங்களிலும் இந்த மாதிரி முஸ்லீம்கள் அதில் இருக்கணும், எல்லா கோயில்கள்லையும் முஸ்லீம்கள் அந்த அதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய பாரதிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். அப்ப ஒட்டுமொத்தமாக இது பாஜக வந்து தனக்கு ஒரு இதில் ஏதாவது ஒரு வாக்குகளை பெற முடியுமா என்ற அடிப்படையில் தான் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் மேலும் மேலும் பிளவுபடுத்த முடியுமா என்ற அடிப்படையில் தான் செய்கிறார்கள். முதல்வராக இருந்தார் குஜராத்தில், அப்போ வந்து இதை செய்யலை. ஏன் செய்யலை? அப்போவே அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த மற்றவர்கள் இருக்காங்க, போரா முஸ்லீம்கள் இருக்காங்க. இப்போ இங்கே போரா முஸ்லீம்கள் வந்து அளவு குறைவு, ஷியாக்கள் இருக்கிறாங்க, அந்தந்த ஊரில் இருக்காங்க பாருங்க. அதில் 2-3 குறிப்பிட்ட பிரிவு சொல்கிறாங்க. அந்த பிரிவுகள் தமிழ்நாட்டில் இல்லை, சில மாநிலங்களில் இல்லை. எந்த மாநிலங்களில் அந்த பிரிவு இருக்கோ அந்த பிரிவு அங்கே இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டுகள் சேர்த்துக்கு தான் இருக்கு. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பேசுவோம். இது மாதிரி மாநிலத்துல தேசிய அளவுல இருக்கிற இதுல இதுவரைக்கும் என்ன பஞ்சாயத்து வந்து, சரி என்ன பஞ்சாயத்து வந்துச்சுன்னு சொல்லுங்க. இப்ப அந்த இது தலைவலியா இருக்குப்பா, இதை உடனடியா தீர்க்கணும், அதனாலதான் நாங்க கொண்டு வர்றோம் இதை அப்படின்னா சொல்லுங்க. பிரச்சனை இருக்குது. பல இஸ்லாமிய அமைப்புகள் எங்கிட்ட முறையிட்டு இருக்காங்க, பல இஸ்லாமியர்கள் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக அதுல வந்து பிரச்சனை இருக்குது, சரி சொல்ல வேண்டாம். எந்த முஸ்லீம்களும் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதை கொண்டு வாங்கன்னு சொல்லல. அந்த உண்மையை வந்து மறைக்க வேணாம். இதுவரையும் அப்படி சொல்லியிருந்தா நாங்களே இதை பத்தி சொல்லியிருப்போம். அண்ணா இதயத்துல்லா ஒத்துமொட்ட இஸ்லாமிய பிரதிநிதி அல்லன்னு இந்தியா முழுக்க உள்ள நான் ஒண்ணு சொல்லுங்கன்னு கேக்குறேன். நீங்க முஸ்லீம்கள் கடையில பிரச்சனை இருக்குன்னு ஏற்கனவே ஏதாவது தகவல் வந்திருக்கா, பத்திரிகையில வந்திருக்கா? நீங்க ஒரு இடபிள்யூஎஸ் வந்து யார்கிட்டயுமே கேட்காம அதாவது கமிஷன், எந்த கமிஷன் நியமிக்காம நீங்க கொண்டு வந்தீங்க. அது மாதிரி உங்க தன்னிச்சையா உங்களுக்கு தேவையான நீங்க கொண்டு வாங்க. அடுத்தவர்கள், அதாவது பிள்ளையாராக இருந்தாலும் அடுத்தவங்க கடை ஒரு கேள்வி கேட்டீங்க, அவர் அதுக்கு பதில் சொல்லட்டும் ஃபர்ஸ்ட். அதாவது இடபிள்யூஎஸ் சார், இடபிள்யூஎஸ் நீங்க ஆதரிச்சுங்க சார், நீங்க தான் கொண்டு வந்தீங்க சார், நீங்க ஆதரிச்சீங்க. இப்ப அவர் அததான் சார் சொல்றாரு, அவர் எதிர்க்கலாம் இல்ல, உங்களுக்கு ஆதரவா தான் சொல்றாரு அவரு. அதெல்லாம் கொண்டு வந்தீங்க, அது உங்களோட விஷயம். இது எங்களோட விஷயத்துல ஏன் இப்படி வந்து நீங்க எந்த ஒரு கமிட்டியும் அமைக்காம எப்படி இதை கொண்டு வரீங்கன்னு கேக்குறாரு. ஒரே ஒரு குறுக்கீடு, நீங்க இஸ்லாமிய பெண்கள் மீது இருந்தா 20 இடங்களை கணக்கு பிரகாரம் உத்தரப்பிரதேசத்துல முஸ்லீம் பெண்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்திருக்கணும், குறைஞ்சபட்சம் 2 பேருக்காவது கொடுத்திருக்கணும். அப்படின்னா ஆடு நனையுதுன்னு ஓனாய் கவலைப்பட்ட கதை தான். முத்தலாக் சட்டம் வந்த பிறகு இதுவரை எந்த முஸ்லீம்கள் அதை பத்தி கவலைப்படல, சிந்திக்கல, அது ஒரு பெரிய விஷயமாவும் நடக்கல. எப்பயுமே ஒரு கமிட்டின்னு வரும்போது அவங்க இவர் சொன்ன மாதிரி 76 ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க.
ஒரு கமிட்டி வந்து ஒரு அட்வைசரி பாடி அதை கொடுக்கறத பூரா அப்படியே அடாப்ட் பண்ணணுங்கிற எந்த கவர்மெண்ட்டுமே அது பண்ணதில்லை, எந்த கமிட்டிலையும் அது பண்ணதில்லை. ஒரு கவர்மெண்ட் அது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஸ்காலர்ஷிப் ஏன் நிறுத்துனீங்க முஸ்லிம்களுக்கு? நீங்க முஸ்லிம் பெண்களுக்கு ஏன் நிறுத்துனீங்க? நான் கேக்குற கேள்வி இது எல்லாமே என்னன்னா சச்சார் கமிட்டி கொடுத்த அந்த பரிந்துரையை காங்கிரஸ் ஆட்சி கொடுத்ததை ஏன் நீங்க நீக்குறீங்க? தமிழ்நாட்டுல HRNC என்னென்ன சொல்றாங்க அது கூட இந்த சட்டம் சொல்லுது. பெரும்பாலும் அதனால தான் சொல்றேன், இந்த திராவிட மாடலை காப்பி அடிச்சிருக்காங்க பிஜேபி. வக்ஃப் போர்டு வந்து பேசுவோம். இல்ல இருங்க இருங்க அவர் இப்பதான் வந்திருக்காரு. பேராசிரியர் இப்பதான் வந்திருக்காரு. அமைதி இதயத்துல்லா எக்ஸ் தளத்துடைய ரிசல்ட் உங்க நிறைவு கருத்து? ரொம்ப சிம்பிள்மா. இன்றைக்கு மக்கள் மத்தியில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், வக்ஃப் வாரியங்கிறது ஏதோ ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்லை. இதுலேயும் ரெவன்யூ வருது, இதுலேயும் ரிஜிஸ்ட்ரேஷன் வருது, இதுலேயும் கலெக்டர் சம்மந்தப்பட முடியும். காரணம், அமைச்சரே எப்படி அறநிலையத்துறை அமைச்சர் இருக்க மாதிரி இங்கே வக்ஃப் வாரியத்துறை அமைச்சர் இங்கேயும் இருக்காரு, மத்தியிலே வந்து வக்ஃப் வாரிய அமைச்சர் இருக்கார். அதனால இது ஏதோ வந்து இதெல்லாம் இல்லாமல் ஒரு கட்டுப்பாடற்ற நிலையில் இருக்குங்கிற மாதிரிலாம் கொண்டு போய் இன்னைக்கு மக்களை வந்து அதுவும் குறிப்பாக பிளவுபடுத்துவதற்காண்டி இந்து மக்களுக்கு வந்து இதை தப்பாக சொல்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த சட்டம். இவங்க அவசரமாக செய்ய வேண்டியது, இந்தியாவில் பாதி மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த 33 விழுக்காடு கொடுப்பதற்கு, நாடாளுமன்றம் கொடுப்பதற்கு என்ன செய்யணும்? சென்சஸ் எடுக்கணும், அதை செய்யணும். இந்த மாதிரி வேலையை செய்யணும். விவசாயிகளுக்கு 1.5 மடங்கு தந்தேன் 2 மடங்கு தந்தேன்னு சொன்னதுக்கு அதற்கான சட்டங்களை கொண்டு வந்துடணும். அதே மாதிரி இன்னைக்கு புதிய கல்வி திட்டத்தில் எவ்வளவு பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு, நீட் எவ்வளவு மோசமான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கணும். தொழிலாளர்களுக்கு வந்து 1000 பேர் உள்ள இடத்துக்கும் 100 ஆக்கியிருக்காங்க பாருங்க. மாற்றணும். திசை திருப்பு வேலையை பாஜக செய்யுது. நன்றி. கேட்ட இந்த கேள்வியில் ஒரு 2 கேள்வி, அதாவது எதிர்க்கட்சி அரசியல், அடுத்தது வக்ஃப் வார்டுனுடைய அதிகாரம், ஏகோபித்த அதிகாரம், இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னாவே 43% வருது. என்னுடைய கருத்தும் அதே தான் இருக்கு. இங்க வக்ஃப் போர்டுனுடைய ஏகோபித்த அதிகாரத்துல தலையிடுன்னு தான் நான் கொடுத்திருக்கேன், அதிகாரம்னு கொடுக்கல. சரியா அதான் சொல்றேன் நான். கொஞ்சம் இதையாவது சரியா நீங்க படிங்க, நீங்க படிங்க, நீங்க படிங்க. லேப்டாப் படிங்க, அத படிங்க போதும். நான் அதான் சேர்த்து சொல்றேன், அது ரெண்டுமே படிங்க. அரசியல் தலையீடு எல்லாரும் சேர்ந்தீங்கன்னா ஒண்ணுமே கேட்காது. நான் சொல்றேன், அரசியல் தலையீடு சொல்றீங்க நீங்க. நன்றி, வணக்கம்.